அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்த அந்த 20 வருஷ பயணம் எப்படி இருக்கு? தெரியல நீங்கள் அதான் 20 வருஷமா அப்படின்னு நினச்சா தான் கஷ்டமாயிடும். அதனால் 20 வருஷம் தான் இன்னொரு 20 வருஷம் இருக்கு. அது 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றோன்னா போச்சு. அது போயிட்டே இருக்க வேண்டியது. அதெல்லாம் இந்த கணக்காக ஒண்ணும் கணக்கு ஃபீலிங்கே பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. அவ்வளோ அதெல்லாம் நினச்சதே கூடாது. நமக்கு பின்னால் இருக்கிறவங்க நமக்கு இதை கூட கிடைக்க முடியாமல் இந்த சான்ஸ் இல்லாமல் எவ்வளோ இருக்காங்க. அதனால் நமக்கு நடக்கிறது தான் நடக்கும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அதை பற்றி வருந்துறதோ அதை பற்றி எமோஷனலாக ஃபீல் பண்ணுறதுலாம் கிடையாது. இன்னும் தைரியமாக போய் ட்ரை பண்ணி வாய்ப்பு கேட்குறதுக்கு தயார் தான். அதனால் அது ஒரு சந்தோஷம். அது ஒரு போதமாக தான் போய் பக்கத்தில் இருக்க சீனியர்ஸ் திட்டுவாங்க, என்னமாடா வந்துக்கிட்டு இருக்கேன்னு. அது அவங்களுக்கு இதாக இருக்கும். பட் அதான் அது நம்ம என்ன வேணான்னா வாய்ப்பு சும்மா கேட்குறோம். கிடைக்கல, அது கிடைக்கிற வரையும் பண்ணுவோம். கண்டிப்பா. அந்த ஒரு அது கிடைச்சி அந்த அந்த பெரிய இடத்துக்கு வந்துட்டால் இந்த மாதிரி இருப்போமே. எல்லா லைஃப்லேயுமே கஷ்டம் இருக்குது. சினிமா தான் இல்லை. இன்றைக்கி எங்கள் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் ஊரில் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சத்தம் போட்டு இருந்துச்சு. வீட்டில் சும்மா காலைல இன்டர்வியூ வரக்கு முன்னாடி, ஏமா வைமா நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், ஒரு 300 400 500 வேறு ஒரு சம்பளம் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 300 சம்பளம் 400 சம்பளம், இதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு காலையில் கஞ்சியை கட்டிட்டு போய் அவங்க முடித்து வந்து அதுக்கப்புறம் பெரிய போராட்டமான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாதிரி அதில் எல்லாம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியதான்.